அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. நான் வந்துட்டு உனக்கு மருந்தா இருப்பேன், உனக்கு எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கும் வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு மேல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு வந்துட்டு பயங்கரமான தலைவலி வந்துடுது. அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த வலியில எங்க இவள எதனா காயப்படுத்திடுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து, "தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில போயிடு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத" அப்படின்னு சொல்றான். ஆனா அப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவளோட பாடியில இருந்து வர அந்த ஸ்மெல்லால அவனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தலைவலியெல்லாம் சரியாயி ரிலாக்ஸா அவன் பேசியிருப்பான் இல்லையா? உடனே இவனை கட்டி பிடிச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு சரியாயிடும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்திலேயே வச்சு கட்டி பிடிச்சுக்கிறா. அதோட மறுநாள் காலேஜ்ல காட்டுறாங்க. காலேஜ்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு ஹீரோயின் கிட்ட கேட்கிறா. "அடியே, வீட்ட வாடகைக்கு விடுவாங்க, பொருள் எல்லாம் வாடகைக்கு விடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீ உன்னையே வாடகைக்கு விட்டுட்டியாமே" அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. இதுல இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன் வந்து ஹீரோயின் கிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்கான். ஆனா, இவ வந்து அவன ஒன் சைடா லவ் பண்றா போல. இவங்க 2 பேரும் பேசுறது அவளுக்கு புடிக்கல. பணக்காரனா புடிச்சு வலையில போட்டுக்கிட்டா. அது மட்டும் இல்லாம, இங்க வந்துட்டு உனக்கு சின்ன பையனா வேணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ்லயும் ஒரு பையன வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி தான் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அங்க ரெஸ்ட் ரூம்க்கு இன்னும் ஒரு 4, 5 பொண்ணுங்க வராளுங்க. அவளுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாளுங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு, அத ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாளுங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா காலேஜ் முடிஞ்சு இன்னும் ஹீரோயின் வெளியில வரல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசியா ஹீரோயின தேடி ரெஸ்ட் ரூம்குள்ள வரான் ஹீரோ. வந்து பார்த்தா இவ ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுட்டாங்க இல்லையா? அங்கேயே அவ உட்காந்துக்கிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. "என்ன ஆச்சு? சொல்லு" அப்படின்னும்போது, "தயவு செஞ்சு என்ன இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ" அப்படின்னு கட்டி புடிச்சு அழறா. வீட்டுக்கு போனாலும் என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்லாம, "என் கூடயே இரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசுறான் கொஞ்ச நேரத்திலேயே. "நான் வந்துட்டு உன்ன தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அத நான் மீறிட்டேன். ஏன்னு தெரியுமா? எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நான் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. உன்ன எனக்கு புடிச்சிருக்கு. இதுலருந்து உனக்கு என்ன புரியணும் தெரியுமா? நீ யார்கிட்டயும் என்ன தவிர பேசக்கூடாது. எந்த ஒரு பையன்கிட்டயும் பேசக்கூடாது. யார் கூடயும் நீ பக்கத்துல கூட நிக்கக்கூடாது. அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஐய்யய்யோ! இவன் சைக்கோவாவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றா. அந்த செக்ரட்டரி வந்துட்டு சூப் கொடுத்தா இல்லையா? அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றா. இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் கண்டிப்பா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, இது எல்லாத்தையும் நான் உன்ன செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்றான். மறுநாளே ஹீரோ வந்து ஹீரோயின இங்க கூட்டிட்டு வரான்.